இருக்குல்ல அப்படின்னு வேற மாதிரி பாக்குறீங்க. எங்க இந்த பிள்ளை வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. என்ன வித்தியாசம்னா, நியாயம்தான் சொன்ன சகோதரிகளை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நகையை அனுபவிக்க உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நகை என்பது அழகின் அடையாளம், சொத்தை நிர்வகிப்பது என்பது அறிவின் அடையாளம். உனக்கு அறிவுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது, நீ அழகின் அடையாளம் மட்டுமே இருக்கணும்னு சமூகம் சொல்லுச்சு. அப்பா சொன்னாரு, கூட பிறந்த அண்ணன் நினைச்சாரு, தந்தை பெரியார் என்ற தலைவர் தான் சொன்னார், சொத்தில் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு சரி சம உரிமை வேண்டும். சொன்னது 1929. கலைஞருக்கு அப்ப வயசு 5. 24 பிறந்த கலைஞருக்கு வயது 5. நல்லா கேட்டுக்கங்க. குழந்தையாக இருந்த கலைஞர் முதல்வர் ஆவார். பெரியாரை அவருக்கு தெரியும், பெரியார் சிந்தனையை புரிந்து கொள்வார், சட்டமாக்குவார்களாம். பெரியாருக்கு தெரியாதுங்க. அவர் நினைச்சது சொன்னாரு. 2024லயே சொத்தை கேட்டா நெஞ்ச குடிக்கிற குடும்பத்துக்கு 29 பெரியார் தீர்மானம் போட்டப்ப எப்படி இருந்திருக்கும்? பெரியார் செத்து போயிட்டாருன்னா பரவாயில்ல நினைச்சிருப்பாங்க. என்ன வெட்டுறாதான் நினைச்சிருப்பாங்க. ஊர் ஊரா போய் பேசுறாரே, பொம்பளை சொத்து கேட்டா என்ன பண்றது? ஆனா நம்ம கேட்கவே இல்லை. இதே மாதிரி நகையை வாங்கிக்கிறோம், வரதட்சணை வாங்கிக்கிறோம், சுயமரியாதை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப 89 கலைஞர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆணுக்கு சமமாக தகப்பன் சொத்தில் பெண்ணுக்கும் சொத்தில் உரிமை உண்டு. சட்டமாக்கியவர் கலைஞர். இதுல என்ன கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பேசிய போது சொல்லுவாரு, எதையெல்லாம் வாக்கு அரசியல் செய்தால் ஓட்டு போகும்னு மத்தவங்க பயப்படுவாங்களோ அது அனைத்தையும் செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஓட்டு போகுங்க, யார்கிட்ட ஓட்டு போகும்? ஆண்கள்ட்ட இல்ல, நம்மகிட்டே ஓட்டு போகும். நியாயம் தான். இத்தனை பேர் 2024 கத்துறோம்ல, அப்ப சொத்துல உரிமை கொடுத்த உடனே நமக்கு அதிர்ச்சி வராதா? வீட்டுல இருக்க அப்பா சொல்லுவாரு, குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க அந்த கலைஞர் அப்படின்னு. அண்ணன் வந்து நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்த பாப்பாருமான்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருக்கும் சொல்றேன், நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. இளம் பெண்கள் எல்லாருமே இந்த ஜெனரேஷன்ல இருக்கீங்கப்பா. இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்க அழகா சுடிதார், டாப்பு, குர்தா எல்லாம் போட்டுருக்கோம். நான் இப்ப நிறைய கல்லூரிகள்ல பேசிருக்கேன், நீங்களே நிறைய பேர் நான் பேசுறதை கேட்டிருக்கீங்க. திரும்ப திரும்ப கேட்கிறேன், ஒரே பதில் தான். எத்தனை பேரோட ஆடைகள் ட்ரெஸ்ல பாக்கெட் வச்சு துணி போட்டிருக்கேன்றவங்க கை தூக்குங்க. நல்லா பாத்துக்கங்க. இளம் பெண்கள் இந்த ஜெனரேஷன்ல இருக்கு, நம்ம பாக்குறோம். 10 பேர் இருப்பீங்க, நான் அதிகமா வச்சு சொல்றேன், 15 பேர் இருப்போம். 300 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் 15 பேருக்கு பாக்கெட் இருக்கு. இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க, எத்தனை பேர் இதுல ஜீன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேன் எடுத்த ட்ரெஸ் அதுல பாக்கெட் இருக்குடா அப்படின்றவங்க கை தூக்குங்க. மேக்ஸிமம் அதான் சிரிக்கிறீங்க. சரி, சில பேர் மெட்டீரியல் துணி எடுத்து டெய்லர் அக்கா கிட்ட பாக்கெட் வைங்களா, அந்த அக்கா பாக்கெட் இங்க இருக்கணும், அந்த அக்கா எங்கேயோ வச்சு விட்டுருக்கோம், அது பாக்கெட்டாவே பல நேரத்துல நமக்கு தெரியாத மாதிரி. சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன். அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு தெரியல, குழந்தை வச்சு ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க. இந்த சின்ன பையனை வச்சுதான் இருக்காங்க. அக்கா உங்க பையன் தானே? தம்பிக்கு எத்தனை வயசுக்கா? 1.5 2.5. எத்தனை பாக்கெட் இருக்கு அவருக்கு? 5 இருக்கா? பேண்ட்ல 4. அவருக்கு எவ்வளவு காசு இருக்கும்? 2.5 வயசுக்கு ஒன்னும் இருக்காது. 2.5 வயசுக்கு காசுலாம் இருக்காது. ஆனா அவர் ஆண் பிள்ளை, பாக்கெட் வச்சுப்பாரு அவரு. நமக்கு எத்தனை வயசுக்கு ஆகுது? ஏக்க பாக்கெட் இல்ல, போன மதிவணி கொண்டு வந்தா டேபிள்ல வைக்கணும், அதை வந்து பக்கத்துல தள்ளி விட்டு போயிடுவாரு. கட்சி கொண்டு வந்தா கையிலே வச்சிருக்கணும், காசு கொண்டு வந்தா பாக்கெட் இல்லைன்னு கையில ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஹேண்ட்பேக் கொண்டு வரணும்னா நமக்கு மட்டும்தான் இந்த நிலைமையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம பாட்டி கிட்ட சுருக்கு போயிருந்துச்சு, இன்னைக்கு அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா ஹேண்ட்பேக் வச்சிருக்கோம். தாத்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் தாத்தா இருந்திருப்பாரு, லங்கோட பாக்கெட் வச்சிருப்பாரு. நமக்கு இருக்கா? இல்ல. அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சில அறிவியல்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காம சொத்துல உரிமை கொடுத்தா எல்லாம் மாறிடுமா, கலைஞருக்கு செஞ்சுட்டா எல்லாம் மாறிடுமா இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை பணத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு நேரடியா சொல்ல முடியாத சமூகம். அப்புறம் வேலைக்கு போற, வேலைக்கு போற கையில காசு இருக்கும், படிக்க மட்டும் கையில காசு இருக்க போது, இதெல்லாம் நேரடியாக கேட்க முடியாத சமூகம் தான் மறைமுகமாக ஆடைகளில் தொடங்கி அடிமைத்தனத்தை பேசிக் கொண்டிருக்கிற
திராவிட முன்னேற்ற கழகமும் தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞர். ரெண்டாவது வாங்க கலைஞர் செய்த சொத்துரிமை காவல்துறை. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து நான் வந்து கேப்ல இறங்கினேன், போலீஸ் அத்தனை பேர் ஆண்கள் நிக்கிறாங்க, ஒரு லேடி வந்தாங்க, உள்ள போ அப்படின்னாங்க கேப் டிரைவரை. சத்த நாடி இறங்கி உள்ள வந்து இறக்கி விட்டு போயிட்டாரு. நீ லேடி போலீஸ் தானே அப்படின்னு கேட்க முடியுமா? போலீஸை பார்த்து கேட்க முடியாது. இந்த சிந்தனை இந்த சமூகத்துல இல்லைங்க. பெரியார் சொன்னாரு இந்த ஒரு பாசறை, அதாவது செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரிசா மாநிலத்துல அரசு அதிகாரிகளாக பெண்களை நியமிக்கிறாங்க. பெரியார் பார்த்துட்டு சொல்றாரு, அரசு அதிகாரிகளாக மட்டுமல்ல காவல்துறையில் பெண்களை நியமிங்கன்றாரு. 1931 தீர்மானம் போடுறாரு, அருமை சகோதரிகளை காவல்துறையில் பெண்களை அவசியம் நியமிக்கணும். இங்க நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, போலீஸ் ஆகணும்னு கனவு யாருக்காவது இருக்கா? ஆகிரமா இல்ல? ரெண்டாவது நல்லா கொடுக்குங்க கைய. சூப்பர், கை தட்டுங்க. இந்த கேள்வியில 2 வித்தியாசத்துக்காக கை தட்டு சொன்னேன். ஆகணும்னு கனவு இருக்கிற சுடிதார் போட்டவங்க கை தட்டுறீங்க. ஆகணும் கனவு இருந்துச்சுன்னு சொல்லி சேலை கட்டி உட்கார்ந்துருக்காக்கா கை தட்டிருக்கணும். கனவு இருந்தது, கனவு இருக்கு. கனவு இருந்த அவரால் ஏன் அதை நிறைவேற்ற முடியலன்னா ஒரே காரணம், போலீஸாரெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? நம்ம குடும்பத்துக்கு என்ன வேலை ஆகும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பம் என்ன வேலை பார்த்துச்சு? ஒன்றரை விவசாயம் பண்ணிருப்பீங்க, இல்ல துணி துவைச்சிட்டு இருந்திருப்போம், இல்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்திருப்போம், வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஏதாவது ஒரு கலை எடுக்க போயிருப்போம், ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்ப நம்ம சமூகத்துக்கு அந்த வேலை ஆகுமா? திரும்ப நம்ம சமூகம் அந்த வேலை பார்க்கலாமா? அடுத்து என்னன்னீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்கணுமா? காக்கி உடுக்க போட்டுட்டு எப்படிமா போவேன் அப்படின்னு அதானக்கா அவங்க ஆற்ற தலையாட்டுறாங்க பாருங்க. அதுக்கே எனக்கு மனநிறைவா இருக்கு. ஏன்னா அவங்க மேடை ஏறி இந்த குமரெல்லாம் வீட்டை திட்ட முடியாது. மதிவதன் யாரும் திட்டிட்டு போட்டோம், திட்டதை நம்ம போயிட்டு வீடியோவை யாரும் காட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த குமரலோடு இன்றைய தலைமுறை யோசிச்சு பாருங்க. காவல்துறையில் இத்தனை பெண்கள் இருக்கிறப்ப பெரியார் ஒரே கேள்விதாங்க கேட்டாரு. ஆம்பளை போலீஸ் இருக்காங்கல்ல நாட்டுல, பெரியார் மொழியில சொல்றேன், ஆம்பளை போலீஸ் நாட்டுல இருக்காங்க, அவங்க யூனிஃபார்ம் இல்லாம கலர் ட்ரெஸ் மத்தியில பார்த்தா எத்தனை பேர் பயப்படுவீங்க? அது யாருன்னு நமக்கு தெரியாது. வண்டி ஓட்டிட்டு போறோம், இல்ல திருடிட்டு ஓடுறாங்க, போய் போலீஸ் பிடிச்சி நிறுத்துறது, சட்டையை பிடிக்கிறாங்க. கலர் ட்ரெஸ்ல இருந்தா ஓகே, அவன் திருட ஓடிடுவாரு. நான் ஏன் உங்க லைசன்ஸை காட்டணும்னு கேட்பாரு. காக்கி உடுப்போடு இருக்கப்ப காக்கி உடுப்பு போட்டிருக்க ஒரு லேடியா ஜென்னா உங்களை விசாரிக்க முடியுமா? லத்தி இருக்கும் கையில, ஓங்கி ஒரு போர்டு எங்க போடுவாங்கன்னு தெரியாது. பெரியார் சொன்னாரு, ஆண்கள் என்பதால் காவல்துறையில் இருப்பவர்களை போலீஸ பார்த்து மக்கள் பயப்படல, காக்கி உடுப்பையும் லத்தியையும் பார்த்துதான் பயப்படுறாங்க. அந்த லத்தியையும் காக்கி உடுப்பையும் பெண்களுக்கு மாட்டி விட்டால் பெண்களை பார்த்து இந்த சமூகம் பயந்துட்டு போறியான்னு சொன்னது 1931. 1973 முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டு பெண்களை காவல்துறையில் நியமித்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக செய்தார். செய்ததன் விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக பெண் காவல்துறை அதிகாரிகளை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். இத்தனையும் செஞ்சுட்டோம். பிராக்டிக்கலா இன்னைக்கு வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருக்கணும், சொத்து பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கணும், நீங்க இதெல்லாம் பண்ணணும். படிச்சா தானே பொருளாதாரம் வரும், வேலைக்கு போக முடியும்னா அக்கா கனிமொழி அவர்கள் ரொம்ப அழகாக பெண் கல்வியை பற்றி சொன்னாங்க. நான் அந்த பேரை சொல்றப்ப அக்கா பேரை இதுக்காகவே சொல்லாம வச்சிருந்தேன். நீங்க அவங்க தெரிஞ்சுக்கங்கப்பா. நாடாளுமன்றத்தில் யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பெண்கள்கிட்ட அவங்க கிட்ட கேட்கிறப்ப அக்கா கனிமொழின்னு சொல்றீங்கல்ல, நாடாளுமன்றத்துக்கு மட்டும் அவங்க நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. அவங்க நிகழ்ச்சியில பேசுறாங்க, நாங்கள் செய்யக்கூடிய தியாகத்தை வைத்து நீங்கள் எங்களை அளவிடாதீர்கள், நாங்கள் யாராக இருக்கிறோமோ அதை வைத்து எங்களை அளவிடுங்கள். அது என்னன்னு உங்களுக்கு புரியல, டீட்டெயில் பண்றேன். இந்த கல்யாணம் ஆகி மாசமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயான பின்புதான் நீ பெண்மணி, அதெல்லாம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுறோம், ரீல்ஸ்ல இருந்து எல்லாம் ஓட்டுறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தாயான பின்புதான் நீ பெண்மணி அப்படின்றப்ப நம்ம அறியாம ஒரு கூறி போகுது இல்ல, அப்ப லைட்டா நம்ம யோசிக்கணும். தாயான பின்பு நான் பெண்மணினா அதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ்னா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த யோசனை ஏன் நமக்கு வரலன்னு கேட்டீங்கன்னா, இத ஒரு புனிதமாக்கிட்டாங்க, தியாகம். ஒரு குழந்தைய வளர்த்தனாதான் நீ நிறைவடைவ, முழுமை அடைவ அப்படின்னு சொன்னப்ப கனிமொழி கேட்டா, நாடாளுமன்ற உறுப்பினராக நின்று கேட்டா, பிள்ளைய பெற்றோம் வளர்க்கிறோம், அதுக்காகவே
உண்மையான முழுமையான விடுதலை. இத நான் சொல்லலாங்க. மனிதர்கள் ஒரு இயக்கத்துல இருக்கேன், ஊர் ஊரா போய் பேசுறேன், வழக்கறிஞர், எனக்கு எந்த தடையும் கிடையாது ஒரு பெண்கள் கிட்ட போய் இந்த விஷயத்த பேசுறதுக்கு. அரசியல் தளத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பெண் விடுதலையை இத்தனை ஆண்கள் நிறைந்த அரங்கத்தில் உறக்க சொல்ல முடியும் என்று சொன்னால் அது அக்கா கனிமொழி அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்ததே பெருமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பெருமைன்னு நினைக்கிறேன்னா, ஐயாவும் சொன்னாரு, கடவுள் மறுப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்கள பார்த்து நீங்க எதை இன்ஸ்பயர் ஆகணும் உண்மையா கேட்டா, அருமை சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் டீட்டெயில்டா அதுக்குள்ள போல, இன்னும் அதிகபட்சம் 10 நிமிடத்துல என்னுடைய உரையை முடிச்சிடுவேன். உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும், அங்க யாருமே தலையிட முடியாது. மதிவதனையோ ஐயா சுபவியோ ஏன் தந்தை பெரியாரோ இருந்திருந்தாலும் தலையிட முடியாது. ஏன்னா அது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. என்ன அடிப்படை உரிமை? இந்துவா இருக்கணுமா நீங்க இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கணுமா நீங்க இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கணுமா நீங்க இருக்கலாம். பிடிக்கலங்க எனக்கு இந்து மதம் மாறணுமா மாறலாம், கிறிஸ்தவ மதம் பிடிக்கல மாறணுமா மாறலாம், இல்ல எங்களை மாதிரி நாஸ்திகரா இருக்கணுமா இருக்கலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், நீங்கள் இந்துவாகவும் கிறிஸ்தவராகவும் இஸ்லாமியராகவும் இருக்கின்ற போது அதற்கென்று தனி துணிச்சலோ தைரியமோ தேவையில்லை. ஏன்னா உங்க நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமமும் கழுத்தில் இருக்கக்கூடிய சிலுவையும் தலையில் இருக்கக்கூடிய புர்காவும் இந்த சமூகத்துக்கு பழக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா ஒரு கூட்டத்துல போயிட்டு மதிவதனையும் பேராசிரியர் சுபவியும் கருப்பு சட்டையை போட்டு உட்கார்ந்தோம்னா நீங்களை பாக்குறதே ஐயோ ஒன்றானா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கே ஒரு நெருக்கடி இருக்குன்னா, பகுத்தறிவாளராக அரசியல் தளத்தில் நின்று வென்று மீண்டும் மீண்டும் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறை பெற்ற ஒருவராக நாடாளுமன்ற உறுப்பினராக அக்கா கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா அது வரலாற்று சிறப்பு. நம்ம உச்சி முகர்ந்து கொண்டாடணும். யார்கிட்டயும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. நாடாளுமன்றத்துல நின்றுட்டு இருக்காங்க. பெண்கள் தான் ஒரு காலகட்டத்துல எதுக்குமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க அங்க நின்று என்ன கேட்கிறாங்கன்னா, ஏதோ பேசுறேன் எனக்கு விளங்கலன்றாங்க. என்ன பேசுற விளங்கலன்னா, அருமை சகோதரிகளை அந்த துணிச்சலை புரிந்து கொள்ளுங்கள். ஹிந்தியில் எதிர்த்தரப்பில் கத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு விளங்கலன்னு கையை ஆட்டுறாங்கல்ல, அந்த துணிச்சலுக்கு பின்னால் இருப்பது தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும். இந்த இடத்துக்கு ஏன் நான் வரேன்னா, உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுங்க. லைட்டா நான் திருத்தம் பண்றேன், இத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. உண்மையை நான் சொல்றேன். இத்தனை பேர் கவுன்சிலர் ஆக முடியுமா? முடியாது. இத்தனை பேர் பார்லிமெண்ட் போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன இளம்பெண்கள் பார்க்கிற, என்ன அரசியலுக்கு வர சொல்றீங்க? பேசுறவங்க எல்லாம் அரசியலுக்கு வாங்குறீங்க. எனக்கு வந்தா என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க? அதல்ல அரசியல். வந்த உடனே பதவி வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவது அரசியல் அல்ல. எனக்கு என்ன உடை நான் அணியணும், நான் என்ன உணவு சாப்பிடணும், நான் யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன படிக்க சம உரிமை இருக்கு, நான் நினைப்பதை நான் செய்து முடிப்பேன் நினைக்கக்கூடிய ஒரு சொல்லிலும் சமூக அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை பண்பது கூப்பிடக்கூடிய இடம் தான் இந்த இளம்பெண்கள் பார்க்கணும். துணிச்சலா பேசுறதே அரசியல் தானங்க. மேடையில நின்று நிறைய பேர் எங்கிட்ட அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். எழுதுறதுக்கு நம்ம தயக்கப்படுவோம், கூச்சப்படுவோம். தயவு செஞ்சு இதற்கு ஒரு 10 பேராவது அடுத்த முறை 10 பேர் அடுத்த முறை இல்லை, இந்த முறையே நான் முடிக்கிறப்ப கேள்வி கேட்கிறப்ப 10 பேர் எழுதுறீங்கன்னா கூட அது இந்த கூட்டத்தினுடைய வெற்றியா நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, வருவதும் சரி வராமல் இருப்பதும் சரி பேச்சாளர் மாறணும். நீங்க மேடைக்கு வர்றப்ப ஆண்கள் சரி, என்னோட உள்ளமா இருந்தாலும் சரி, என்னை விட உடல் நலிவு அடைந்தவா இருந்தாலும் சரி, ஆண் என்றால் இந்த மேடையில் பொது மேடையில் அது வேற விஷயம், முதல் தடவை வாங்குறது வேற விஷயம். ஆனா எங்க பார்க்கிறப்ப டக்கு என்ன பண்ணுவாங்க, என்னங்க லாங்குவேஜ், நீங்க ஒரு ஆணை பார்த்து யோ சுமாரியா அப்படின்னு முதல் இடத்துல சொல்ல முடியுமா? எங்களை பார்த்து ஏமா சும்மா இருன்னு வலதுசாரிகள் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அது நாங்கள் பெண் என்ற ஒரே காரணத்திற்காக. அப்ப விவாத மேடையில நாங்க பேசுறோம், அடிக்கிறதுக்கு ஒருத்தர் எழுது வராதுன்னு சொல்ற
சொல்றப்ப நீ வெட்டு கூச்சல் போட்டுட்டு துணிச்சலுக்கு பெயர் அரசியல், சமூக அரசியல். அதை பயிர்வதற்கு தான் இந்த களம், இந்த இடம். அதுக்குதான் நம்ம வர்றோம், பேசுறோம், கலந்து. அதுக்கு கிடையாதுங்க. போறப்ப ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போனோம். இந்த 10வது 11வது 12வதுல இன்ஸ்பிரேஷனல் டாக் கொடுப்பாங்க. நாலு நரம்பு படைக்கு சார் பேசுறப்ப 500க்கு 500 எடுக்கிறோன்னு இருக்கும். இன்னைக்கு படிச்சோம்னா கூட ஒரு மாசத்துல படிச்சிடலாம் என்பது. அந்த பக்கம் போனோன்னா 450. அவர் கொஞ்சம் ஸ்டாஃப் ரூமுக்குலாம் போன பிறகு 400. நம்ம வீட்டுக்கு போனோம்னா அது 300 ஆயிடும். அப்படியே மறந்துடுவோம். அப்படி இல்லை. இது வாழ்வியல். அதிகாரம் கனிமொழியக்காக சொன்னேன்னா, ஏன் பெண்களுக்கு வரணும்ன்ற கோரிக்கை இருக்குல்ல, நிர்வகிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் தானே அவங்களுக்கு பின்னாடி வந்து இயக்குவாருன்னு சொன்னாங்க. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, முதல் தலைமுறையாக வரக்கூடிய பெண் கவுன்சிலர்களுக்கு தந்தையோ அவருடைய கணவரோ துணையாக இருப்பாங்க. ஏன் பல நேரத்தில் அவங்களே முன்னாடி வந்து வேலை செய்வாங்க. ஆனால் முதல் முறை 5 வருஷம் அவங்க கவுன்சிலரா இருந்து பழக்கப்பட்டாங்கன்னா, அடுத்த முறை வருகிற போது அப்பாவையும் கணவரையும் தள்ளி விட்டுட்டு அவர் நின்று நிர்வகிப்பார். வரணும்ல, வரதுக்கு பேர் வேணும்ல. அந்த வெளியை ஏற்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதற்காக தனியாக உள்ளாட்சி இடஒதுக்கீடு கொடுத்தார். அதையே தாங்கிக்க முடியல. இன்னைக்கு முதல்வர் வந்து தயாரித்த போது கலைஞர் ஒரு புஷ் பண்ணாரு. எப்படி கல்யாணம் தானே கட்டி கொடுக்க போறேன், 10வது வரைக்கும் படிக்க வச்சு 12வது வரைக்கும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடு. அதை தாண்டி ஒரு படி மேலே போய் நம்முடைய முதல்வர் சிந்திக்கிறார். எத்தனை டிகிரி படிச்சீங்கனாலும் அத்தனை டிகிரிக்கும் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். இது புரட்சிங்க. 3 வருஷம் யூஜி படிக்கிறீங்களா 1000 ரூபாய். இல்ல திரும்ப நான் பிஜி படிக்கணும் 1000 ரூபாய். அதுக்கு மேல படிக்கணும் 1000 ரூபாய். சரி, இந்த 1000 ரூபாய் எதுக்கு பயன்படும்? இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கா இல்லையா? இன்னும் 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். வெற்றி பெற்றிருக்கு, உரிய நோக்கம் ₹1000 எதுக்கு